பாட்டி, ஏதோ சர்ப்ரைஸ்னு சொல்லி எங்களை கூப்பிட்டீங்களாமா? அது இருக்கட்டும், கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேரும் அடுத்து என்ன பிளான்ல இருக்கீங்க? வேற என்ன, ஃபேமிலி பிளானிங் தான். என்னது? ஐ மீன் ஃபேமிலியா எப்படி எங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றத பத்தி ஒரு பிளானிங் பாட்டி. ஏய், கொஞ்ச நேரத்துல ஷாக் அடிக்க வச்சிட்டியா அர்ஜுன்? உனக்கு விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியா போயிடுச்சு. நான் கேட்டது ஹனிமூனை பத்தி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. ஹனிமூனா? ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததே என்னால ஏத்துக்க முடியல, இதுல இது வேறயா? யானி, அம்மா சும்மாவே இல்லாம ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. ஏதாவது ஒண்ணு செஞ்சா பரவாயில்ல, எல்லாத்தையும் நமக்கு எதிராவே செய்யறாங்களே. உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஹனிமூனுக்கு எங்க போலான்னு இருக்கீங்க? உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு காஷ்மீர், மணாலி, டார்ஜிலிங்னு ஒரு டூர் பேக்கேஜ் பேசியிருக்கேன். இல்ல நீங்க ஃபாரின் ட்ரிப் போறதுனாலும் ஓகே தான். ஃபாரின் ட்ரிப்பா? அப்போ நானும் கூட போலாமா? மைசன், நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க? ஃபாரின்ல நல்ல லொகேஷன் இருக்கும்பா, என் படத்துக்கு யூஸ் ஆகும்ல. எழுதாத கதைக்கு அப்படி என்னப்பா லொகேஷன் பார்க்க போற? உன் கலை தாகத்துக்கு ஒரு அளவே இல்லையாப்பா? அம்மா, நம்ம வீட்டுல ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல இவங்களை தனியா ஹனிமூனுக்கெல்லாம் அனுப்பணுமாமா? போற இடத்துல அர்ஜுனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்றது? ஆல்ரெடி பணத்துக்காக அவனை கிட்னாப் கூட பண்ணிருக்காங்க. அப்பா, அதுக்குன்னு வாழ்க்கை பூரா எங்கேயும் வெளியே போகாம இருக்க முடியுமாப்பா? நான் என்ன சின்ன பையனா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா. கிருஷ்ணா, இது அவங்களோட வாழ்க்கை. இது சரி தப்புன்னு சொல்லணுமே தவிர இத செய் இத செய்யாதன்னு சொல்லவே கூடாது.